இந்தியால உண்மையிலே நாகினி சீரியல்ல வர மாதிரி இச்சாதாரி நாகமா மாறின ஒரு பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஐ எம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டஸ். சில நாட்கள் முன்னாடி உத்தரப்பிரதேசில் இருக்க ஔராயான்ற மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்துல ரீனான்ற பொண்ணு வழக்கமா நைட்டு தூங்குறதுக்கு அவங்க ரூமுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா காலையில அவங்க அம்மா அந்த ரூமை திறந்து பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னா அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்த இடத்துல அந்த பொண்ணு காணாம போயிருக்காங்க. ஆனா அதிர்ச்சி என்னன்னா அந்த பொண்ணு படுத்திருந்த இடத்துல அந்த பொண்ணு உடுத்தி இருந்த உடைகள், அவங்க போட்டிருந்த நகைகளை தாண்டி ஒரு 5 அடி நீளமுள்ள பாம்போட பாம்பு சட்டை கிடந்திருக்கு. அதோட மாந்திரீகம் பண்றதுக்கான நூல்கள், வளையல்கள் போன்ற பல விஷயங்கள் அந்த படுக்கை மேல கிடந்திருக்கு. ஆல்ரெடி அவங்க வீட்டுல நாக வழிபாட பயங்கரமா பின்பற்றிட்டு வந்ததாகவும், அவங்க அடிக்கடி அவங்க பகுதிகளில் நாகத்தை பார்த்ததாகவும் வழிபாடு பண்றதாகவும் இருந்தனால அவங்க பொண்ணே ஒரு இச்சாதாரி நாகமா மாறி மறைஞ்சிட்டான்ற மாதிரி அவங்க அம்மா மற்றவங்கள்ட்ட சொல்ல போய் அந்த ஊர் முழுக்க அவங்க பொண்ணு இச்சாதாரி நாகமா மறைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது அந்த பொண்ணோட தந்தைக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கு. அவரு மிஸ்ஸிங் பர்சன் சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போலீஸும் இந்த தியரிய நம்ப மறுத்தனால தீவிரமா விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்கு. உண்மை என்னன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணணும்னு இருந்ததாகவும், அந்த திருமணத்துக்கு விருப்பம் இல்லாம தான் சட்னம்னு ஒருத்தரை காதலிச்சதாகவும், அந்த காதலிக்கிற பையனோட அவங்க ஓடி போறதுக்காக அவங்க வீட்டையே நம்ப வைக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளானா தான் இந்த நாகினி சீரியல் பேட்டர்ன்ல வர இச்சாதாரி நாகமா மாறிட்டான்ற ஒரு கதையை கிரியேட் பண்றதுக்காக கோர்ட்ல அந்த பையனை திருமணமும் செஞ்சு அது சம்பந்தமா ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணி, இவர் என் காதலன் இல்ல, இனிமே இவர் என் கணவர், உங்களால எதுவும் பண்ண முடியாது, அப்படி எங்க 2 பேருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க வீடு தான் முழு பொறுப்புன்னு ஒரு வீடியோவையும் விட்டுருக்காங்க. காதலுக்காக இப்படி ஒரு சீரியல் நாடகத்தை நடத்தி அந்த ஊரையே நம்ப வச்சு வெற்றி பெற்று கல்யாணம் பண்ண இந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.